நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். ஃபேனை ஃபுல் ஸ்பீடாக வச்சு ஓட்டுறதுக்கும் கம்மி பண்ணி ஓட்டுறதுக்கும் கரண்ட் பில்லில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? ஃபோனை சார்ஜர்லேருந்து எடுத்த அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டோன்னா கரண்ட் எடுக்குமா? நம்ம ஏதாவது ஒரு ஒயரை டச் பண்ணும்போது நம்ம செருப்பு போட்டிருந்தோன்னா ஷாக் அடிக்குமா அடிக்காதா? இந்த 3 விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேனை ஃபுல் ஸ்பீடு வச்சு போட்டால் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வரும், கம்மி பண்ணி போட்டோன்னா கரண்ட் பில் கம்மியாக வரும்னு நம்மளில் சில பேர் நினச்சிட்டு இருப்போம். ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கிறதுக்கும் கம்மியான ஸ்பீடில் வச்சு ஓட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான யூனிட்ஸ் தான். ஃபேனை 1 மந்த்துக்கு டெய்லி 10 மணி நேரம் ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஓட்டுறதுக்கும் அதே போல் டெய்லி 10 மணி நேரம் 1 மந்த்துக்கு கம்மியான ஸ்பீடில் வச்சு ஓட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே 2லேருந்து 3 யூனிட் தான் ஓடுமாம். மேக்ஸிமம் போனால் ஒரு மாதத்துக்கே 6லேருந்து 8 ரூபாய் வரைக்கும் தான் வித்தியாசம் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக போட்டுட்டு ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணலைன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக கரண்ட் எடுத்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே போல் தான் நம்ம டிவியை ரிமோட்டில் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுலேயும் கொஞ்சம் கரண்ட்டை எடுத்துகிட்டே தான் இருக்குமாம். மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே இப்படி தானாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் எடுத்துப்போம். சிபியூ மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டா கூட கரண்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே போல் தான் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை எடுத்ததுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணலைன்னா கொஞ்சமாக கரண்ட்டை எடுத்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன், நம்ம ஏதாவது ஒரு ஒயரை தொடும்போது நம்ம செருப்பு போட்டிருந்தோன்னா ஷாக் அடிக்காதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். உண்மைதான், ஆனால் செருப்பால் அதிகமான கரண்ட்டை தாங்க முடியாது. அதாவது செருப்பு மாதிரி கரண்ட்டை பாஸ் பண்ணாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கரண்ட்டை தாங்க முடியும்னு இருக்குதாம். இப்போது நம்ம காலில் செருப்பை போட்டுட்டு ஏதாவது ஒரு கரண்ட் ஒயரை டச் பண்ணுறோன்னா செருப்பு தாங்கிறத விட அதிகமான கரண்ட் வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்க தான் செய்யுமாம். அதே போல் செருப்பில் தண்ணி இருந்தால் கூட ஷாக் அடிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி நல்லாவே கரண்ட்டை பாஸ் பண்ணும். செருப்பில் தண்ணி இருந்தால் அது நமக்கும் தரைக்கும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷனை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஷாக் அடிக்கும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம சரியில்லாத ஒரு டேமேஜான செருப்பை போட்டிருந்தோம்னா அது மூலமாக கூட நமக்கும் தரைக்கும் ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகி ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ரீசன் சொல்கிறாங்க செருப்பு போட்டு இருந்தாலுமே ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. அதனால தான் செருப்பு போட்டிருந்தாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி கரண்ட்டில் டைரெக்டாக கையை வைக்கிறது என்றைக்குமே டேஞ்சரான ஒன்று தான். ஸோ செருப்பு போட்டு தானே இருக்கிறோன்னு அலட்சியமாக இல்லாமல் எப்போதுமே கேர்ஃபுல்லாகவே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.